கைஸ் எந்த வெடி வெடிப்போம்? அந்த வெடியா பண்ணிடுவோமா? டேய் அது ஹைட் தான்டா இருக்கு. என்ன சின்ன பையன் நினைச்சீங்களாமே? அண்ணன் அன்னைக்கு சிவகாசி போயிட்டு வந்தேன்ல, அண்ணனோட ஃப்ரெண்டு அக்காவோட நம்ம யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர் ஹைக்ரீவர் அப்படின்னு ஹைக்ரீவர்னு ஒரு வெடி பட்டாசு கடை வச்சுருக்காங்க. நாங்கள் போய் அவங்கள பார்த்துட்டு வந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, பசங்களுக்கு நான் தீபாவளிக்கு வெடி கொடுத்துட்றேன். நாங்கள் சரி இது கொடுத்துருங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ எப்படி சும்மா போவீங்க, நம்ம இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்வீட் கடைக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு துணி கடைக்கு போனால் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும். வெடி கடைக்கு போனோமே இந்த வெடியை கொண்டு போய் நாளைக்கே வெடிச்சிருங்க, பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம தீபாவளி எப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ கொடுத்துட்ருக்காரு. இந்த வெடி மட்டும் தான் பார்த்தீங்க, இதுக்குள்ளே இருக்குது. வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. அடுத்து என்ன ஃபெஸ்டிவல் வரப்போ நம்மளுக்கு தீபாவளி தான். அது வந்து இந்த தீபாவளி எங்களுக்கு சும்மா தீபாவளி கிடையாது, தலை தீபாவளி. வேற லெவல் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். பட்டாசுலேருந்து எல்லாமே பயங்கரமாக, எல்லாமே செலிப்ரேஷன் எல்லாமே வேற. ஸோ பட்டாசு கடைனாலே இப்போ வந்து நம்ம சென்னையில் எடுப்போம், நம்ம அந்தந்த ஊரில் எடுப்போம். ஆனால் பட்டாசுக்குனே ஸ்பெஷலான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் சைனான்னு சொல்லுவாங்க. சிவகாசி தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இல்லை மாமா? ஆமாம், சிவகாசி. அதில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் என்னென்னா, நண்பர் நம்ம யூடியூபோட சப்ஸ்கிரைபர், ரொம்ப நாளாக வந்து நமக்கு என்ன சொல்கிறது, நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் இப்போ கிளம்பி வந்தாச்சு. சிவகாசியில் ஹைக்ரீவர் அப்படின்ற பட்டாசு ஃபேக்ட்ரி க்ராக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நிறைய ஐட்டம் புதுசாக பண்ணியிருக்காங்களாம். அது எப்படி என்னன்னா சர்ப்ரைஸாக அவரை போய் பார்க்க போகிறோம். அதுதான் மேட்ரு. வாங்க போகலாம். யுவராஜன் எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கும். யுவராஜ் அண்ணா, ஸோ நம்மளோட நண்பர், என்ன சொல்கிறது, நிறையா சொல்லிகிட்டே போகலாம். எங்களுக்கு வந்து நிறையா பிஹைண்ட் த சப்போர்ட்டை வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை, அந்த பட்டாசு ஃபேக்ட்ரிலாம் எப்படி இருக்கும், அந்த ஷாப்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன வெரைட்டி இருக்கும். சின்ன வயசுலேருந்தே பட்டாசுனாலே நமக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு வைப் க்ரியேட் ஆகும். தீபாவளினாலே ஒரு மாதிரி கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், நம்ம ஹோமில் வர 27 குழந்தைங்க கேட்கா வேணும் நொறுக்கிட்டு இருப்பாங்க தீபாவளி. ஸோ அப்படி வந்தது தான் இருந்தது. இன்றைக்கி என்னென்ன வெரைட்டி இருக்கிறான்னு பார்க்க போகிறோம். ஆனால் எப்படி இது ஆரம்பித்தது? இது வந்து அப்பா ரா மெட்டீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பாவுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவும் நாங்கள் இது பண்ணிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பர்ண்ணே. இந்த வட்டம் என்னென்ன புது ஐட்டம் போட்டிருக்கீங்க? இந்த வட்டம் புது ஐட்டங்கள் நிறையா வந்திருக்கு. ஈமு கோழி முட்டை நிறைய வந்திருக்கு மாமா. நிறையா வந்திருக்கு. DSLR, அதுக்கப்புறம் வந்து DSLR நிறைய வந்திருக்கு. கத்தக்கு. ஓ, இது வந்து இது போட்டமே இந்த முட்டை வருமானே? ஓ, நான் அதை என்ன சொன்னேன்னா, இல்லைண்ணே பசங்க வேணாம், இவ்வளோலாம் வெடிக்க மாட்டாங்க, சொன்னால் கேளுங்கண்ணே. இது வந்து அவங்க கம்பெனியில் மட்டும் தயாரிக்கிற வெடி. எப்படி இருக்குண்ணே? ரேட் ரொம்ப கம்மி பாப்பா. அண்ட் இது வந்து மற்ற பிராண்ட் கிடையாது மாமா, அவங்களோட ஓன் பிராண்ட். அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களே ஃபேக்டரி வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த ஸ்பெஷல் ஐட்டம் மோட்டு பட்லு. கார்ட்டூன் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்ல மோட்டு பட்லு. இது என்னன்னா இந்த பட்டன் மாதிரி இருக்குமே, அது மாதிரியா? இது வந்து சவர் மாதிரி வரும், சக்கரமும் சுற்றும். ஓ, சங்கு சக்கரம் ப்ளஸ் வந்து ஃபவுண்டன் ரெண்டு சேர்த்து ப்ளஸ் சவுண்டோட அந்த இது கத்திட்டே வர மாதிரி. அவங்க கத்துற மாதிரி இருக்கும் அந்த சவுண்டை கேட்கும் போது நீங்க இமேஜின் பண்ணி பார்த்தா மீன் இருக்கும். அடுத்து பட்டர்ஃப்ளை. இது என்ன பிஸா ஷவர் மேலே போகிறதோ? இது வந்து 4 இன்ச் பைப் மாதிரி ஆரஞ்சு. ஓகே, ஆனால் செம்மையாக இருக்கும். இங்கே கொஞ்சம் கிட்ட வந்து காட்டு. ஷவர்மா, பீஸா, ஷவர்மா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, பர்கர். சார் நேம்லாம் அல்டிமேட்டாக பண்ணிக்கிங்க. அது எங்கள் குடும்பத்துக்குன்னே ஏற்ற மாதிரி பேர் வச்சுருக்கீங்க. யுவராஜரே, ஆனால் அந்த ஷின்சான் எடுங்க, எனக்கு அந்த ஷின்சான் ரொம்ப பிடிக்கும். அந்த ஷின்சான் என்னது அது? ஆகா, என் சின்ன வயசு ஃபேவரேட்டு. என்னது இது? ராக்கெட் பாம்? இல்லை, ராக்கெட் பாம்லாம் இல்லை, இதுல கிரேசி ஃப்ராக். ஓ, கார்ட்டூன் பாம்னு வரும். ஆமா, இல்லை அவன் தானே. நம்ம லோக்கல் சேனலில் எடுத்தவே இந்த கிரேசி ஃப்ராக் வரும். அந்த கிரேசி ஃப்ராக்காகவே அவ்வளோ அடிமையாக இருக்கும் தெரியுமா. ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, உள்ளே இருக்க கிராக்கர்ஸாக இருக்கட்டும், வெளியே இருக்க அந்த பேக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அட்ராக்டபுளாக இருக்குது. உங்கள் ஃபீல்டு DSLR. ஆமாம். இதுவும் ஃபவுண்டேனா? இது வந்து ஷார்ட் ஐட்டம். ஷார்ட் ஐட்டம். ஓ நைஸ். மேலே போய் ஷார்ட்டு. இந்த நம்மள அந்த 60 ஷாட்ஸ்ல என்னென்ன இருக்கு? 60 இருக்கு. அதுக்கப்புறம் இது நம்ம பேட் 30. ஓ, MRF பேட். ஆமா, அது வரவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் இல்ல. இத 10 வருஷத்துல அடிக்கணுமா?
கீழே 10 வச்சு அடிக்கணும் சார். இதுலேயே இது மாதிரி இருக்கு. அப்போ இது ஃப்ரீ கிஃப்ட் இல்லையானே? ஃப்ரீ கிஃப்ட்னு நீ நினச்சேன். நேரம் ஒரிஜினல் பேட் இருந்துச்சு. நம்ம இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கணும்னா அது ஃப்ரீ கிஃப்டாக நம்ம எப்படி மற்ற ஸ்டோர்ஸில் தருவாங்க அந்த மாதிரி நினச்சேன். சார் இங்கே ஃப்ரீ கிஃப்டே பட்டாசு தான். எங்களுக்குலாம் அதிகபட்சம் என்னன்னா துப்பாக்கி பட்டாசு இருக்கா? ஆமாம், பேட்டுக்குள்ளேயுமா? பேட்டுக்குள்ளே இருக்கு. அங்கே கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா. ஆமாம். ஓ இந்த இங்கே இருக்கு பாப்பா. ஓ ஆமாம். அடடா வேற லெவல். வெடி வெடி இது ஒரு வெடி, இது ஒரு வெடி, பேட்டு பால் வெடி. உள்ள பாருங்க எக்கச்சக்கமா இருக்கு இது மாதிரி நிறையா. நம்ம இப்ப மோட்டு பட்டில் ஒரு காலம் தெரியுமா? அப்புறம் இன்னொன்னு இருக்குமே அம்மா, பட்டர்ஃப்ளை வெடி இருக்குமே. எனக்கு பட்டாசுல என்னோட ஃபேவரட் என்ன? 10 பேட் பார்சல் பண்ணலாம். 10 இல்ல 27 பேட்டு. என்னோட பயங்கர ஃபேவரட் என்ன தெரியுமா பட்டாசுல? ரீசெண்டா அந்த மயில் அழகா இருக்கும். நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் அந்த மயில். மயில் படுத்திட்டு அப்படி முன்னாடி போய் நின்றுட்டோம்னா பின்னாடி அப்படியே நமக்கு முன்னாடி என்னன்னா ட்ரெஸ் பத்திக்கும். ட்ரெஸ் பத்திக்கிறாங்க. அழகா நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அது போட்டோ எடுக்கிறதுக்கு. இது பொறுத்தோம்னா மேலே பறக்குமா? இது இப்போ கீழே திரும்பி வர பார்த்தீங்கன்னா மேலே போகும். ஓ சூப்பர். ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ். இது என்னன்னா அது வந்து பெரிய ஃபவுண்டைன் ஐட்டம். ஃபவுண்டைன் ஐட்டம் 5 கலர்ஸ்ல. சூப்பர். 4x4 வீல் சக்கரை மாதிரி வேற மாதிரி இருக்கா. நல்ல இந்த பலகை ஐட்டம் ஒன்று இருக்கும். இது இது என்ன எங்கிட்ட பற்ற வைக்கிறது என்ன பண்ணுறது? இது ஓப்பன் பண்ணிட்டு உள்ள 5 பீஸ் இருக்கு சார். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். நைஸ். இது வெடிக்குமா சுத்துமா? சுத்துறது. ஓ நல்லா வீல் மாதிரி நல்லா செம்ம ஸ்பீடாக சுற்றும். ஓ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இவனை ஆனால் இந்த செல்ஃபி ஸ்டிக்கருங்களா எனக்கு அந்த பொம்மை வந்து கண்ணில் ஊற்றிட்டே இருக்கும் வந்ததுல இருந்து. அது எதுங்க அது என்னது? அவர் செல்ஃபி அழகாக எடுக்கிற அந்த இந்த இந்த கார்ட்டூன் வந்து நடுவில் ரொம்ப வைரல் ஆச்சு. ஓ ஃபோட்டோ கையில் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸ்டிக் மாதிரி. அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் காமிக்கும் உங்களுக்கு. அந்த காலத்து பென்சில் மாதிரி கொஞ்சம் பெரிய பென்சிலா? பென்சில்லே இது வந்து ஃபோட்டோ கிளாஸ் வருது. இது ஸ்மோக்கா எப்படின்னா சிறப்பு. பட் ஃப்ளாஷ் இது பிளிங்க் பண்ணும்ல அது மாதிரி. பத்திக்கிச்சு அம்மாச்சி பத்திக்கிச்சு. கையிடுங்க. போஸ் கொடுக்கணும் அப்படியே இருந்து. பயமா இருக்கா? அக்கா இருக்கேன் விடு, அக்கா இருக்கேன் விடு. இதோட ஒரு சூப்பர் ஐட்டம் காமிக்கவா? உங்க ஜென்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஐட்டம் எடுங்கண்ணே. கிங் ஸ்மோக்கு, குயின் ஸ்மோக்கு. ஆமா சிகரெட் வெடி. அடடடா. கோல்டு பிளாக், கிங்ஸ், சிக்ஸர். இன்னொரு இது என் கண்ணில் படாமல் போயிடுச்சு. நான் வந்தோடனே பார்த்துட்டேன். அது புகை மட்டும் போகுமா? ஏ உண்மையாவே சிகரெட் அட்ட மாதிரியே இருக்குயா. இங்கே ஒரு உண்மையாவே அந்த காலத்தில் வந்து சிகரெட் மிட்டாய் சாப்பிட்ருப்போம். இந்த வருஷம் சிகரெட் வெடி வெடிக்கிறோம். ஆமாம். எப்படி இது வந்து புகையாக வருமா? கலர் கலர் புகையெல்லாம் வருமா? ஸோ சூப்பராக இருக்குது. ஸ்மோக்கர். மாமா இது வாயிலே கடிங்க. வா வாங்க வா. பிடி பிடி பிடி. ஸோ இந்த நிறைய கிரியேட்டிவான பட்டாசு வருது. ஸோ அதான் இந்த வட்டம் ரொம்ப பிடிச்சது. அதுவும் இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க கடைன்னும் போது என்னன்னா நமக்கு இன்னமுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது எப்பயுமே அந்த டோரா எப்பயுமே இருக்கும். எல்லா சீசனுமே அந்த டோரா இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்டை போட்டு வாங்கிடுவோம். டவுட்டே இல்லை. இது ஆக்சுவலி எப்போ ஒரு பாதி காலி ஆகிடும். யுவராஜ் டிஸ்கவுண்ட் இருக்குல்ல? ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குல்ல? ஆமாண்ணே கண்டிப்பாக இருக்கணும். லக்ஷ்மி வெடி, ஹல்க்கு. இப்போ இந்த ஹோல்சேலர்லாம் வாங்குறாங்களே கடை போடுறாங்களா, இப்போ அவங்களுக்கும் நம்ம இங்கே வந்து நம்ம மொத்தமாக ஹோல்சேலாக எடுத்துக்கலாம். அவசியம் எடுத்துக்கலாம். சூப்பர்ண்ணே. ஹோல்சேலர் எடுத்தால் அவங்களோட டிஸ்கவுண்டோட நம்ம கொடுத்துருவோம். நல்லா வாங்குது. சூப்பர் சூப்பர்ண்ணே. சொல்லப்போனால் எம்ஆர்பி ரேட்லேருந்து ரொம்ப இது ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 75% மேலே கம்மியாக இருக்குது. நானே 70-75% மேலே. ஆமாம் 70-75% கம்மியாக இருக்குது. அதுவே பெரிய விஷயம். ஆனால் என்ன சொல்கிறது, நம்ம பட்டாசுலாம் நினச்சிட்ருப்போம். இல்லை நம்ம வந்து க்ரீனிஷ் தீபாவளி கொண்டாடுவோம், அந்த தீபாவளி கொண்டாடுவோம், இந்த தீபாவளி கொண்டாடுவோம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ குடும்பங்கள் இருக்குது, எவ்வளோ குடும்பங்கள் வாழுதுன்றது இங்கே வந்தப்பறம் தான் தெரியுது.
எவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க, எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. இது மூலமாக எவ்வளவோ விஷயங்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்கு. அந்த தீபாவளின்ற அந்த ஒரு நாள் நம்ம கொண்டாட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி 365 நாள் இவங்களோட உழைப்பு இருக்குது. அதில் யுவராஜன் ஃபேக்ட்ரி நாங்கள் போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்களா, இவ்வளோ டிசிப்ளினாக. அதுவும் நம்ம அந்த படத்துலலாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குடோன் மாதிரி கிடக்கும், பூரா ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக இருக்காது, அந்த மாதிரி பார்த்தோம். ஆனால் இவரதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்லாம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அவங்க பர்ஃபெக்டாக இது பண்ணி ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். உங்களுக்கு அந்த வீடியோ இன்னொரு நாள் நாங்கள் அது போடுறோம், ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறோம். அதனால் காண்டாக்ட் ஹைக்ரீவர். அது இவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? ஹைக்ரீவர்னா அந்த ஒரு விஷயத்த சொல்லி தரவங்க, உருவாக்குறவங்க. ஸோ ஹைக்ரீவர் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸ்டடீஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் தொடக்கிறதுக்கு ஹைக்ரீவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஹைக்ரீவர்னு பேர் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கருசாமி முனியாண்டின்னு பழகிட்டோம், அதனால் நமக்கு அது வரல. அதனால் நீயே சொல்லு. அதனால் யுவராஜனே போதும், யுவராஜனே கடை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீ வேணா ஹைக்ரீவர் கடைன்னு வந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் தரோம். கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவான ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டான நிறைய இருக்குது இதோட யூஸ் பண்ண போகிறோம். லக்ஷ்மி வெடியிலேருந்து டில் 60 ஷார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு ஈவினிங் மேலே வெடிக்கிற அந்த ஸ்கை ஷாட்டு, புஸ்வானம், தங்க சக்கரன்றது தெரியுதா? இவ்வளோ நேரம் ஏன் அணு உண்டு, ஏன் வந்து பெரிய பெரிய வெடியை காட்டாமல் பூரா மோட்டு பட்லோ இது ஷாட்டை, அப்புறம் வந்து ஹெலிகாப்டர் ஷாட்டுன்னு எதுக்கு பார்த்தோன்னு தெரியுதா? எனக்காக தான் இந்த வட்டம் தீபாவளி இதுக்காக தான். அதனால் ஃபோட்டோட்டில் மாறி சும்மாவே சவுண்டு பிடிக்காது. இந்த டைமில் நான் இன்னும் சவுண்டை கண்டாலே அலறி ஓடுவேன். அதனால் இந்த வட்டம் க்ரியேட்டிவாக அழகழகா கண்ணுக்கு அப்படியே விருந்தளிக்கிற மாதிரி இந்த வட்டம் வெடி போடுறோம் எல்லாமே. ஓகே, நான் ஈவினிங் தீபாவளி தான், இவங்கெல்லாம் மார்னிங் தீபாவளி. இவங்க வந்து இந்த ஆட்டோ பாம்பு அதே மாதிரி இப்படி பற்ற வச்சு வெடியெல்லாம் அப்படி மேலே கையால் போடுவார். நம்மளுக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது. கையில் அப்பெல்லாம் போட தேவையில்ல, இப்பெல்லாம் இது புதுசு புதுசாக வந்துச்சு. நம்ம வெடியை கையில் வச்சுக்குவோம், பொருத்திடுவோம், அதுவே நம்ம கையிலேருந்து மேலே போய் அதுவே வெடிச்சு. நீங்கள் வெடிங்க, நான் சென்னையிலேருந்து வெடிக்க பார்க்குறேன். சென்னையில் ஸோ சிவகாசியில் இருக்க மக்களாக இருக்கட்டும், மதுரையில் இருக்க மக்களாக இருக்கட்டும், ஏன் எந்த ஊரில் இருந்தாலுமே நீங்கள் ஹைக்ரீவர் வந்து நீங்கள் கான்டாக்ட் ஃபுல்லாமே ஷிப்பிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேலாக வாங்கி ஒரு தனி ஷாப் மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்குங்க. ஸோ அதனால் ஸ்பெஷலி பண்ணிக்கோங்க. பாண்டியம்மா சேனலில் பார்த்தோம், அதனால் நீங்கள் எங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுங்கன்னு கேட்டால் கூட யுவராஜனை கொடுத்துருவோம், டவுட் இல்லை. அதே மாதிரி நீங்கள் தனியாக ஒரு ஷாப் ஒன்று ஆரம்பிக்கணும், ஒரு வெடிக்கடை போடணும், ஹோல்சேல் பண்ணணும் அப்படி ஐடியா இருந்தால் கூட நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த தீபாவளி வந்து சூப்பராக கொண்டாடலாம். என்னோட தீபாவளி ரொம்ப நாள் இருக்குது, அதுக்குள்ளே போய் வீடியோ போட்டிங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ இருந்தே பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சா தான் ஒன்றா செலக்ட் பண்ண முடியும். கல்யாணம் முடிச்சமே கூப்பிட்டாரு, வர முடியல. ஸோ ஃபுல்லாக ஷூட் அதுன்னு சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தான் ஃப்ரீயாக இருந்தோம், அதனால் இப்போ வந்துட்டு இப்போ இதெல்லாமே பார்த்து எடுத்துட்டோம். இன்னும் திரும்ப தீபாவளி டயத்துலேயே வருவோம். எதுரா என்னது அது? ஜல்லிக்கட்டு. ஆமாம், ஜல்லிக்கட்டு டிசைனா? ஆமாம் கவிஸ்க்கு எல்லாம் தெரியுதாப்பா, ஜல்லிக்கட்டு வெடியெல்லாம் தெரியுது. கவிஸ் அடுத்த வருஷம் பாண்டியம்மா வெடி போட சொல்லியிருக்கேன். நம்ம என்ன பண்ணுறோம்னா பாண்டியம்மா வெடின்னு வெடிக்கிறோம் அடுத்த வருஷம். அதுதான் நான் சொல்லியிருக்கேன், பண்ணுறோம். பாண்டியம்மா வெடி போடுவோமா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கை ஷாட்ஸ் இருப்பாரு, எவ்வளோ ஹைலைட் ஆகுங்க. ஹைக்ரீவர் வந்து ஸ்பெஷாலிட்டியே வந்து 240 வரைக்கும் இருக்குமாமா? 520 இருக்கு. நீ 240 போட்டுருக்கு. சாரி, 520 வரைக்கும் இருக்கு. ஒரு தடவை 10 வச்சு 520 வானவெடி. எத்தனை ஒரு 1 மணி நேரமா அடிக்கும்? அது பாட்டு 20 மினிட்ஸா? அப்பா, அழகா ஒரு பட்டாசு 10 வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஜாலியா. ஹைக்ரீவர் ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானவெடிக்கு தான் ஃபேமஸ். ஆமா, இதெல்லாம் நான் பெட்ரோ ஹோட்டல் 10 into 10 எப்படி வரும்? அது வந்து ஒரு தடவை 10 வச்சோம்னா 10 ஷாட் ஃபர்ஸ்ட் வேலை. ஓகே, மொத்தம் எத்தனை ஷாட்? 100 ஷாட் இருக்கு. ஓ, அது 10 into 10. அப்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். 10 ஷாட் அட் டைம் போனா அட் டைம்ல 10 மேல வெடிக்கும் போது சூப்பரா இருக்கும். அப்படியே ஒரு ரவுண்டா டப்புன்னு அடிக்கும், சூப்பரா இருக்கும். பீகாக் ஸ்டைல்ல போகும். ஓ இப்படி போகும். ஆகா, 10க்கு 10 அப்படி அடிச்சா சூப்பரா. அதனால ஒரு ரொமான்டிக் கப்பிள்ஸோட போட்டோ வச்சிருக்காங்க. ஆமா, தேவைப்பட்டா எங்க போட்டோ வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அடுத்த வருஷம் எல்லாமே மாமா அவங்களோட மேக்கிங் தான், எல்லாமே அவங்க ஓன் பிராண்ட் மேக்கிங் தான். எதுவுமே வந்து மற்ற பிராண்ட்ஸ் எதுவுமே எல்லாமே ஹைக்ரீவரோட ஓன் பிராண்ட் தான். அதுதான் ஸ்பெஷல். ஹைக்ரீவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு நல்லா இருக்கு. இந்த வட்டம் ஹைக்ரீவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஆமாம்,
நாங்கள் இந்த வட்டம் வெடி நொறுக்க போகிறோம். ஆனால் அடுத்த வருஷம் யுவராஜனே நம்ம என்ன பண்ணுறோன்னா பாண்டியம்மா வெடின்னு ஒன்று அடுத்த வருஷம் இறக்குங்க. நல்ல பல்க் வெடியாக இருக்கணும், இவ்வளோ தண்டியில் இருக்கணும் பாண்டியம்மா வெடின்னு இந்த அடுத்த வருஷம் லான்ச் பண்ணுறோம். ரொம்ப நன்றிங்க. நம்ம கம்பெனி நம்மளே லான்ச் பண்ணுறோம். நம்மளால என்ன பண்ண முடிஞ்சோ ஃபோட்டோவே போடுறோம். நல்லாவா பண்றீங்க. சத்தியமா வெடி லான்ச் பண்ணுறோம். ஒரு வெடி வித்துச்சுன்னா என்னன்னு கேளுங்க. எவ்வளோ வாங்குவாங்க பாண்டியம்மா வெடி கொடுங்க. பாண்டியம்மா வெடி ஹல்க்கு எந்த ஒரு காரணமே தெரியாது. அவருக்கு பேரில் நம்ம வெடி வச்சுருக்கோம். பாண்டியம்மாவுக்கு ஒரு வெடி வைக்க மாட்டோமா? இது இந்த வருஷம் அடுத்த வருஷம் பிளான் பண்ணி இறக்குறேன். நன்றிங்க. ஒரு வெடி தயாரிச்சு நம்ம வீட்டளவு வெடிச்சுப்போம், வெளியில விற்க வேணாம். சூப்பராக வெளியில் வைப்போம். ஒரு கிங் பாம் இந்த மாதிரி நீ ஒரு சிம்பிள் மட்டும் கொடு. இல்லை பரவாயில்ல, ஒரே ஒரு ஃபோட்டோ பரவாயில்லைங்க. சத்தியம் அது மாதிரி பரவாயில்ல. அதுக்கு ஹல்கே அவரோட பொசிஷன் எடுத்துட்டு போட்டு நான் அவர் பொசிஷனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இல்லை அந்த அக்கா மாதிரி போஸ் கொடுக்குறியா? வேணாமாம்மா. அடுத்த வருஷம் பாண்டியம்மா வெடி இறக்குறோம். என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் பாண்டியம்மா வெடி வேணுமா வேணாமா நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. வேணாம்னு நீங்களே கமெண்ட்ல எழுதிட்டு போயிடுங்க. வேணும் தான் சொல்லுவாங்க. பாரு இந்த வட்டம் ட்ரெண்ட் ஆகுறோம். அடுத்த வருஷம் ஹைகிரிவரில் பாண்டியம்மா வெடி லான்ச் பண்ணுறோம். ஃபுல்லாக சேல் பண்ணுறோம். அப்போ ஒரு லட்சுமி வெடி ஒரு ஹல்கு வெடி கூட இணைச்சு ஒரு பாண்டியம்மா வெடி ரெடி பண்ணுறதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையில் சிந்திச்சுட்டு இருந்தா நீ அதை வந்து கெடுக்கிற. வெக்கப்படாத வேணாம், எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அடுத்த வருஷம் பண்ணுறோம். நான் ஃபாலோவர்ஸ் நீங்கள் அதெல்லாம் அப்டேட் பண்ணுங்கள். அவன் கையில வச்சு ஒரு வெடியை போடுறான். ஆமா வரும் உள்ள போயிட்டு நம்பர் 2 அடுத்து Number 5. Number 6. Number 8. அவர் பேர் அதில் இது லியோ என்ன லியோ இங்கே பார். நிஜமாலுமே பட்டாசா துப்பாக்கியா? துப்பாக்கி பட்டாசு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே இப்படி தான். ரைஃபிள் தான் இதெல்லாம். ஆமாம், எப்படி விக்ரம் படத்தில் கமல் சார் போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கா? என்னதான் பெரிய துப்பாக்கி இருந்தாலும் இதுதான் ஆதி காலத்து துப்பாக்கி. சரி, எப்படியோ ஒரு வழியாக நமக்கு தேவையான வாங்கியாச்சு. இது கம்மி, இன்னும் 2 பாக்ஸ் காரில் ஏற்றிருக்கோம். நவருங்க, கவி சேர்க்க போற முத வெடி தள்ளிப்படி இப்படி ஆட்டுறாங்க. வா இருக்கு. இங்க பாரு அங்க பாரு. அம்மாச்சி எப்படி சுத்துதுன்னு இல்ல, அது என்னன்னே தெரியலடா. பயப்படுறேன். ஸோ எஸ், பர்ச்சேஸ் எல்லாமே. ஆனால் 2 பாக்ஸ் ஆல்ரெடி முன்னாடி போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ஐயோ இது பத்தாதோ, இது இன்னொன்று வாங்கினேன். இது 2 பாக்ஸ் போக இது எக்ஸ்ட்ராஸ். இல்லை, இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். எல்லாமே ஹைகிரிவரோட வானவெடி கையில் பெரிய ஐட்டம். ஆமாம், 520 ஷாட்டு பார்த்துக்கோங்க. அடிச்சா நொறுங்கணும் ஏரியா. 1/2 மணி நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம். எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டம். ஆமாம், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கியாச்சு. ஆமாம், பர்கரும் ஒன்று போட்டாச்சு. ஆமாம். ஸோ மாமா, நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வாங்கியாச்சு. நம்ம ட்ரஸ்ட் மெம்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற கிஃப்ட் பாக்ஸு கிஃப்ட் பாக்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் 16 ஐட்டம், 22, 27 அப்படியே ஒன்றுனா இன்க்ரீஸ் போய் 62 ஐட்டம் வரை இருக்குது. சூப்பர். ஸோ எதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம யாருக்கா கிஃப்ட் பண்ணணும், இல்லை மொத்தம் பல்காக வாங்கணும், நம்ம ஆஃபீஸில் யாராவது வேலை பார்க்குறவங்களுக்கு யாருக்கா கொடுக்கணும்னா கூட நீங்கள் ஹோல்சேலாக இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. எல்லாமே வித்தியாசமான வெடியாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதோட கூட்டமைப்பு இதுக்குள்ளே இருக்குது. அப்படியே செலக்ட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. யுவராஜன் வீட்டுக்கு போய் சாப்பிட போவோம். ஆமாம், பசிக்கும். போமா, வீட்டுக்கு போமா. தள்ளிக்கோ, காதை போட்டுங்க.
ஸோ சீரியஸாக நண்பரோட ஹைக்ரீவர் வெடி வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. நியூ டெக்னாலஜி சூப்பராக பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுல? சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும். எங்களுக்கு பிடிச்சிச்சு. இப்போயே தீபாவளி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தலை தீபாவளி எப்படி இருக்க போதும்? வேற லெவல்ல இருக்க போகுது. ஆமாம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தலை தீபாவளி. தலை தீபாவளி கொண்டாட்டம் வேற லெவலில் வந்து சூப்பராக வீடியோ போடுவோம். என்னடா இருந்தோம் உங்கள் பாண்டியம்மா டீமோட சேர்ந்து அந்த 2 நாள் அலப்புறம் பண்ணுறோம். தீபாவளிக்கு முதல் நாளாக அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கும். ஆமாம், கறி எடுக்கிறோம், வைக்கிறோம், சாப்பிட்றோம், ஆட்டில் எல்லா பீஸையும் நொறுக்கி விடுறோம். அதுக்கப்புறம் வெடி வெடிக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் பாண்டி அம்மாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் பட்டன் தட்டினா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வெடி வாங்கிட்டு வந்தேன்டா அண்ணன். நாளைக்கு ஊருக்கு போகிறேன். அடுத்த வர என் பிறந்த நாள். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா நல்லா வெடியை வெடிச்சு கொண்டாடிட்டு எனக்கு எவனும் பர்த்டே விஷ் பண்ண அப்படின்ட்டாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு செலிப்ரேட் பண்றதே என் பிறந்த நாளைக்காக தான் சொல்லி வெடியை கொண்டு வந்தாங்க. கடைசி எனக்கு விஷே பண்ணாம முடிச்சு விட்டாங்க. அன்னைக்கு ஒரு அலப்பறை பண்ணுவோம், அது வேற. ரைட், தேங்க்யூ. பை 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 பை. ஹாப்பி பர்த்டே மாமா. பாய் பாய். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே.